So நீங்க as usual எப்படி வெல்கம் பண்ணுவீங்களா? வெல்கம் start. You will qualify people. We are tribe, we gon' take you by surprise. We gon' make you fall in line. Step aside, this my fight. These ain't phase, brother, brother, this my family for life. These ain't gangs, brother, brother, I got armies by my side. Nanpe yandan palam, nanpe yandan palam, nanpe yandan palam, nanpe tani maram, so yan pakai barum anji nadi kidum yengal nalpu sari kiram andai param samam pedam madi padi yengal kudam munala poga nenikira yengala pinnala thalla nenachalu thanala sadikana mudi nenikira yenga kanavagale neenga alichalu vilaga vilaga na vilaga vilaga aanum திரும்ப சும்மா எழுந்து எழுந்து வந்து நிப்போண்டா கச்சல புட்டாக காது மேல ரெண்டு போண்டா வேங்க மகவே ஒத்தல நிக்கா மொத்தமா வந்தாலுமே நேந்து உன்னாட்டு குட்டிய வெட்ட போறாலும் வெல்கம் பாலாஜி சார் யாரே என்ன செட்டீங்க இல்ல பயத்தீங்க வெல்கம் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ரொம்ப நன்றி, சிறப்பான எனக்கு வார்ம் வெல்கம் கொடுத்தீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இது. இந்த மாதிரி மீட்டிங்ஸில் வந்து நான் ஒரு பார்வையாளராக போயிருக்கேன் தவிர அச்சீவராக நின்றது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து அச்சீவராக இங்கே நிற்கிறேன். ஸோ இந்த தருணம், இந்த நேரம் எனக்கு கொடுத்த என்னுடைய ஆண்டவருக்கும், ரோபோடெக் டீமுக்கும், கிரேட் மென்டார் எங்கள் அன்புராஜ் சாருக்கும், அண்ட் என் கூட எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணுற என்னுடைய பார்ட்னர்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என் சிரம் சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று உணவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன், அந்த V4 ரெட் கார்பெட் செலிப்ரேஷன்றது வந்து நான் கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். அது லைஃப் டைமில் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு. உண்மையே அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே V4 ஆகணும். V4 ஆகி கண்டிப்பாக அந்த ரெட் கார்பெட் என்னன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, என்னை பற்றின ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2017 வரை ஒரு சேலரி பர்சன், மாதம் வந்து ஒரு 25,000 ரூபாய் சேலரி வாங்குகிற ஒரு பர்சன் தான். நல்லா லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, எந்த ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பட் எனக்குள்ள ஒரு இன்டென்ஷன் என்னென்னா, அடுத்த லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி நான் எடுத்த ஒரு துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க்கில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் 2017. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லிக்கணும், ஒரு 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். 2016 நான் ஒரு சேலரியில் நான் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருந்தது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறேன், அவங்க வந்து கண்ணில் வந்து அந்த புரை ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், எவ்வளோ ஆகுன்னு கேட்டால் ஒரு 30,000 ஆகுனாங்க. டக்குன்னு வந்து 30,000 பே பண்ணி அம்மாவுக்கு நான் அந்த ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி பார்த்தேன் சேலரியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு 2018 ஒரு நாள் வந்து அம்மா வந்து ரொம்ப ஜுரத்தில் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பது கூட ஒரு 50 ரூபாய் என்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துடுச்சு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையை தேர்ந்து எடுத்ததுனால அந்த டைம் அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தது. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீ சேலரி வாங்கும் போதே வந்து நல்லா இருந்தேப்பா, நல்லா சூப்பராக போச்சு, நீ எதுக்கு வந்து பிஸ்னஸ்லாம் பண்ண இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க, பிஸ்னஸாக விட்டுரு, நீ சேலரிக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு டைமில் கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் துறை எடுத்துகிறேன், அதில் சக்ஸஸ் பண்ணியே காட்டுவேன்ற ஒரு வெறியோடு நான் வந்து ட்ராவல் பண்ணேன். நான் அதில் வந்து பின்வாங்கவே இல்லை. அப்புறம் அங்கேருந்து 2018 நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் 2023 ஒரு நாள் வந்து நான் என்னோட நண்பர்கள் எல்லாமே வந்து முடிவு பண்ணுறோம். என்ன முடிவு பண்ணோன்னா, இனிமேல் வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங்கே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு பண்ணோம். அது காரணம் என்னென்னா, நாங்கள் போன எல்லா ஃபீல்டுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டில் நிறைய உழைப்பு போடுவோம், நிறைய முயற்சிகளை போடுவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பிஸ்னஸ் எங்களை கைவிட்டுறோம். அந்த மாதிரி 2023 ஒரு நாள் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு ஸ்கேமில் மாட்டி நான், என் நண்பர்கள் எல்லாருமே வந்து பண இழப்பு, மனவேதனை, மன உளைச்சல் அப்படி ஒரு கட்டத்தில் நின்றுட்டு இருந்தோம். அன்றைக்கி முடிவு பண்ணோம், திரும்ப ரெஃபரல் மார்க்கெட்டிங் போகக்கூடாது, நெட்வொர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவு பண்ணி பண்ணக்கூடாது முடிவு எடுத்துட்டோம். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு பெரிய மன பாரம் இருந்தது. என்னென்னா, இந்த ஃபீல்டில் சாதிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு தோற்று போன நெட்வொர்க்கராக வந்து இங்கே நான் முடிக்கிறேன் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த டைமில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரோபோடெக்கோடைய ஒரு கிரிப்டோகரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு வந்து சரி ஓகே, நான் இப்போ தான் நினச்சோம் நெட்வொர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இதுவும் வந்து ட்ரேடிங் ஃபீல்டு, இனிமேல் நெட்வொர்க்கே நம்மளுக்கு தேவையில்லை,
ட்ரேடிங் கற்றுப்போம், ட்ரேடிங் பண்ணுவோம், அது மட்டும் போதும், நோ ரெஃபரல் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். மறுநாளே வந்து நான் சாரை வந்து மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ணிவிட்டு எல்லாமே சொன்னேன். சொல்லி நான் அன்றைக்கே ஐடி போட்டேன். ஐடி போடும்போது அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா $120 ஆக்டிவேஷனுக்கு ஒரு $10 வந்து ஃபியூவல் சார்ஜுக்கு $130 என்கிட்ட இல்லை, $120 தான் இருந்தது. $10 வந்து எனக்கு சார் தான் சப்போர்ட் பண்ணார் ஐடி போடுறதுக்கு. அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் அன்றைக்கி இருந்தது. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ஓகே ட்ரேடிங் நல்லா ட்ரேடிங்கை கற்றுப்போம், கற்றுக்கிட்ட பிறகு ஏதாவது காசு ரெடி பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தேன். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேணாம் அப்படின்னு நினச்சேன். நான் ட்ரேடிங் மட்டுமே பண்ணணும்னு நினச்சேன். நான் இதே ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டில் அடுத்த ஒரு 8 மாதத்தில் ஒரு V4 மார்க்கெட்டிங் பிளானில் மட்டும் மோர் தென் $8,000 ஏர்ன் பண்ணி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒன்லி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டோடைய அந்த நேர்மை, அந்த அறம், அந்த உண்மை மட்டும்தான். காரணம் என்னென்னா, நான் போன எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் வந்து அது இல்லை. நாங்கள் நேர்மையாக இருந்தோம், நான் நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணேன், நிறைய உழைப்பு போட்டேன். ஆனால் எங்கள் நேர்மைக்கு எங்கேயுமே வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கல. நாங்கள் வந்து தோற்று தான் போனோம். ஆனால் இங்கே எனக்கு வந்து இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை கிடச்சிருக்கு. என்னென்னா, நான் வந்து தோற்று போன நெட்வொர்க்கர் கிடையாது, இனிமேல் சாதிக்க போகிற நெட்வொர்க்குன்றத முன்னாடி நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப இது வந்து இந்த சக்ஸஸ் வந்து என்னோட சக்ஸஸ் மட்டும் கிடையாது, நம்ம ரோபோட்டோடைய ஓவரால் சக்ஸஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் பார்த்த சக்ஸஸ் எல்லாமே ஒரு ட்ரெய்லர் தான். இனிமேல் பார்க்க போகிறது தான் வந்து மெயின் பிக்சர். அதை நம்ம எல்லாம் பார்க்க தான் போகிறோம். தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து ரோபோட்டெக் வந்து எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமாக தான் பார்த்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்க இந்த உலகத்துக்கு ஒன்றே ஒன்று வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். உறக்கா சொல்லணும், சத்தமாக சொல்லணும். ஸோ எனக்காக ஒன்று பண்ணுங்கள், நான் சொல்கிறத திரும்ப சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டுருக்கோம் சொல்லுங்கள் ப்ளீஸ். நாங்கள் வந்துட்டுருக்கோம், நாங்கள் வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஜீரோலேருந்து ஹீரோவானவர் தான்.